செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்கா சென்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு விமான நிலைய அதிகாரிகள் மீண்டும் அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ற முறையில் அவரை சோதனையிடக்கூடாது என்ற நடைமுறை உள்ளது. ஆனால் இரண்டாவது முறையாக அப்துல் கலாமை அமெரிக்காவின் ஜான் கென்னடி விமான நிலையத்தில் அமெரிக்க அதிகாரிகள் சோதனையிட்டு மீண்டும் அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அப்துல் கலாம் அமெரிக்கா சென்றிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற அந்தஸ்தையும் பார்க்காமல் அவரை அமெரிக்க அதிகாரிகள் சோதனையிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்துல் கலாமுக்கு ஏற்பட்ட இந்த அவமதிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு அமெரிக்கா மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் என்று மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் நிருபமா ராவ் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கோவை அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 11 பவுன் தங்க நகை மற்றும் பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். கோவை கூடலூர் பேரூராட்சி அருகே உள்ள ரவுத்த கொல்லனூரில் மலையடிவாரத்தில் குருவம்மாள் உலகளந்த பெருமாள் கோவில் உள்ளது. இந்நிலையில் பௌர்ணமி நாளன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அன்றிரவு ஆலயத்தை பூட்டிவிட்டு மறுநாள் அதிகாலை வந்து பார்த்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு மூலவருக்கு அணிவித்திருந்த 6 பவுன் காசு மாலை, தங்க காசுகள் மற்றும் வெள்ளி பொருட்கள், பூஜை பொருட்கள் ஆகியவை மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் பெரிய நாயக்கன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசனுக்கு திடீரென ரத்த அழுத்தம் ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது வீட்டில் தங்கியிருந்த மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி.கே. வாசனுக்கு நேற்று இரவு திடீரென ரத்த அழுத்தம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு முழு உடல் பரிசோதனையும் செய்யப்பட்டது. கும்பகோணம் அருகே வடதளி அருள்மிகு விமல நாயகி சமேத தர்மபுரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள பழைய ஆறில் அருள்மிகு விமல நாயகி சமேத தர்மபுரீஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு 75 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பொருளுதவியுடன் திருப்பணிகள் செய்யப்பெற்று இன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பிள்ளைநல்லூரை சேர்ந்தவர் ஜானகிராமன், விசைத்தறி உரிமையாளர். இவர் தனது மனைவி செல்வியுடன் மார்க்கெட்டுக்கு சென்று வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பிள்ளைநல்லூர் பேருந்து நிலையம் அருகே அவர்கள் வந்தபோது திருச்செங்கோடு செல்வதற்காக சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரி அவர்களின் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். துணை ராணுவ படையில் சேர தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 2500 இடங்களில் 600 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தேர்வாணையத்தின் தலைவர் ரகுபதி கூறியுள்ளார். சென்னையில் உயிரி அறிவியல் பயிலரங்கம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் ரகுபதி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பேசுகையில், அடுத்த ஆண்டில் 1,25,000 மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் 90,000 பணிகள் ராணுவத்துறையில் நிரப்பப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். துணை ராணுவ படையில் சேர கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு 2,500 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் இதில் 600 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் மீதமுள்ள பணிகள் ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலத்தவருக்கு ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி அருகே தேன்கனிக்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வட்டக்கிளை தலைவர் அன்பு, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் நாகராஜன், இணைச் செயலாளர் சீனிவாசுலு, சத்துணவு அமைப்பாளர் சங்க தலைவர் வாசு உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த கல்யாண சுந்தரம் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இது அங்கு பலத்த எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு எழுத முயன்றதாக இவர் மீது தமிழகத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்தை பதவி நீக்கம் செய்துள்ளார். இதற்கான பரிந்துரை கடிதத்தை அவர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய விவகாரத்தில் கல்யாண சுந்தரம் தமிழக போலீசாரால் தொடர்ந்து தேடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஆனால் இங்கு ஒரு குழந்தைக்கோ படமெடுத்து ஆடும் பாம்புகள் தான் விளையாட்டு பொம்மை. இந்த காட்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இத்தாலி அதிபர் பதவியை விட்டு விலகினார் பெர்லுஸ்கோனி. மக்கள் உற்சாக கொண்டாட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.